कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। இவ்வளவு நாள் ஒரு 10 நாளா எந்த பக்தனும் விடுபட்டு விடக்கூடாது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி தர்மம்னா என்ன அப்படின்னா செய்ய வேண்டிய கடமை. இந்த செய்ய வேண்டிய கடமையை உணர்த்தி அதை அவசியம் செய்யணும் அப்படின்னு சொல்றான். அதாவது நல்ல வயசுல ஒருத்தர் நல்லா உழைக்காம இருந்துட்டான்னா பின்னால எக்ஸசைஸ்னு தனியா பண்ண வேண்டியதா இருக்கு. அவன் உழைச்சுட்டே இருந்துட்டான்னா அவனுக்கு தனியா ஜிம்மு தேவைப்படாது, அவனுக்கு வாக்கிங் தேவைப்படாது. இது மாதிரி அவனுடைய உடலுக்குன்னு தனி மனசு செலுத்த வேண்டியதே தேவையில்லை. நம்ம நடவடிக்கையிலேயே இந்திய நாட்டினுடைய ஒரு பெரிய பெருமையே என்ன அப்படின்னா, யாரா இருந்தாலும் அவன் வாழ்க்கையோட அவனுடைய ஹெல்த்தும் சேர்ந்துருக்கும், அவனுடைய ஆரோக்கியமும் சேர்ந்துருக்கும். அவனுடைய வேலைகள்ல காலையில எழுந்துக்கிறதுல இருந்து ராத்திரி தூக்க போற பர்யந்தம் பார்த்தோம்னா அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு விஷயமா அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வேலை இருக்கும். அந்த கடமையை செய்தாலே அவர்கள் கவலை இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சாஸ்திரங்களும் சொல்றது, படிப்பும் அதான் சொல்றது, நடவடிக்கை வழக்கமும் அதான் சொல்றது. அவனுக்கு காலையில எழுந்துக்கிறது, நடந்து போய் பகவானை தரிசனம் பண்றது, இன்னைக்கு நடக்கிறதே ரொம்ப பெரிய கோவிலுக்குள்ளேயே பேட்டரி கார் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஒரு சூழ்நிலை இருக்கு இப்பெல்லாம். ஆனா இத்தனை கோவிலையும் நடந்து போய் தரிசனம் பண்ணி இதே மாதிரி கோஷ்டியில கலந்துட்டு சுவாமியினுடைய பிரசாதம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அத்தனை பேரும் சாப்பிட்டு இருந்தாங்க. ஒரு மார்கழி மாசம் மட்டும் கிடையாது, எல்லா நாளுமே இந்த வழக்கம் வச்சிருந்தாங்க பக்தர்கள் அத்தனை பேரும். அதே மாதிரி வீட்டு வேலை செய்யறது, மிஷினுடைய ஒரு ஒத்துழைப்பு இல்லாம அத்தனை வேலையும் செய்யறது. இப்படி இருந்தா ஒருத்தன் வாழ்க்கைக்கு தனியா ஒரு ஆரோக்கியம்னு தேவையே இல்லை. அவனுடைய உழைப்பு எதை நாம செய்ய விட்டோமோ அதை அப்புறம் கம்பல்சரியா செய்யணும்னு டாக்டர் சொல்ற. அது மாதிரி நல்லா நினைவு தெரிஞ்சு நல்ல சௌக்கியம் இருக்கும் பொழுது ஒருவன் பகவானை வழிபடாம விட்டான் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் அதே தான் அவனுக்கு பிராயச்சித்தமா அமையும். பிராயச்சித்தம்னா என்ன அப்படின்னா ரொம்ப கட்டுப்பாடோட பண்ண வேண்டும். பக்திக்கு என்ன முக்கியம் அப்படின்னா எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. ஒன்று தவிர பகவான் மனசுல இருக்கணும், சாஸ்திரத்தினுடைய சொன்ன வழி பிரகாரம் அவன் இருக்கணும். இப்ப இது மாதிரி ஒருவன் இருந்துட்டான் அப்படின்னு சொன்னோம்னா எப்பவுமே ஏகாதசி விரதம் இருக்கிறவனுக்கு தனியா பிராயச்சித்தம் தேவை, பரிகாரம்னு ஒன்று தனியா தேவை கிடையாது. அது மாதிரி இன்றைய தினம் அத்தனை கோபிகையிலையும் திரட்டிட்டு பகவானுடைய ஆலயத்துக்கு வந்துட்டா, ஆலயத்துல துவாரபாலகால்னு இருப்பான். இந்த துவாரபாலகாலுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, பகவானை எப்பவுமே பிரிய மாட்டாவா. பகவானை அவ அனுமதி இல்லாம சுவாமியை தரிசனம் பண்றது ரொம்ப கடுமை. ஏன் அப்படின்னா பகவானை கன்னியை போல பார்த்துப்பாவா, அந்த அவளுடைய அனுமதி இல்லாம போக முடியாது. இது என்ன தெரியுது அப்படின்னா, பாகவத அபச்சாரம் ஒருத்தன்ட்ட இருந்தது அப்படின்னா சுவாமிகிட்ட எத்தனை புஷ்ப சாத்தினாலும், எத்தனை ஒரு அபிஷேகம் பண்ணாலும், எவ்வளவு சஹஸ்ரநாம அர்ச்சனை பண்ணாலும் அவனுக்கு கண்டிப்பா பகவான் பலன் கொடுக்கறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பாகவதனுடைய அபச்சாரம் படக்கூடாது. பாகவதன்னா யாருன்னா பக்தர்கள். தானும் பக்தி பண்ணிட்டு பக்தர்களையும் பக்தி பண்ற மாதிரி பண்றார்களே அவர்கள் பேர் தான் பாகவதர் அப்படின்னு பேர். அது மாதிரி இருக்கிறவாள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவளை நிந்தனை பண்றது, திட்டுறது, அவ ஏதாவது செய்யும் பொழுது இடையூறு பண்றது, இப்படிலாம் ஒருத்த பண்ணா அப்படின்னு சொன்னா அவனுக்கு பகவானுடைய அனுமதி கிடைக்கிறது இல்லை, அருள் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதுதான் இன்னைக்கு அத்தனை பேரையும் திரட்டிட்டு போனோடனே முதல்ல கேட்குற ஒருத்தர் குருன்னு ஒருத்தர் இருக்கணும். அந்த குருன்னு ஒருத்தர் இருந்தாதான் நல்ல வழிகாட்டி. வா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொல்றா.
அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னா அது எல்லாருக்கும் சேர்ந்தது. வாகர்த்தாக சம்பிருப்தம் வாகர்த்த பிரதிபத்தனே ஜெகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவு. முதல்ல காளிதாசர் ரகுவம்சம் எழுதும் போது கூட உலகத்துக்கே அப்பா அம்மாவா இருக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரங்கிறார். ஏன் அப்படின்னா எந்த ஒரு காரியம் செய்தாலும் அப்பா அம்மாவனுடைய ஒரு நமஸ்காரம் பண்ணாம இருக்கக்கூடாது. அந்த காரியத்துக்கு குருவனுடைய வழிகாட்டுதல் அவசியம் தேவை அப்படின்னு தெரியும். குருவனுடைய வழிகாட்டுதல் இல்லாம தானாவே ஒண்ணு செஞ்சா அப்படின்னா அதுக்கு பலன் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றேன். ஏன் அப்படின்னா அந்த வழிகாட்டுதலே தவறா இருக்கும். அந்த வழியே சரியா இருக்காது. ஒருத்தர் அனுபவிச்ச விஷயத்தை தான் குரு சொல்ல போறார். இன்னொன்னு பொதுவா அந்த சொல்லி கொடுக்குற வாத்தியார் அந்த குருவோடைய ஒரு தன்மை எப்படி இருக்குன்னா நம்ம காட்டிலும் நம்ம சிஷ்யன் பெரிய ஆளா வரணும்னு நினைப்பான். இதுதான் குருவனுடைய. அதனாலதான் வேதமே மாத்ருதேவோ பவா பித்ருதேவோ பவா ஆச்சாரிய தேவோ பவா மூணாவது ஆச்சாரியனுக்கு போட்டு அதுக்கப்புறமா தான் தனக்கு சொல்றாரு. அதுக்கப்புறம் பகவானுடைய வழிபாடு இருக்கணும் அப்படின்னு சொல்றார். அது போல முதல்ல ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கணும். அதனாலதானே வைஷ்ணவத்துல முதல்ல ஸ்ரீ விகனச மகாபுரவே நமகான்னு குருவனுடைய ஒரு இதுதான் போனோம். நம்ம கோவில்ல விகனசர் இந்த கும்பாபிஷேகத்திலேருந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னா முதல்ல அந்த சேவிக்கிற தர்மமே என்ன அப்படின்னா விகனசரை தரிசனம் பண்ணிட்டு தான் ஒரு தாயார் தரிசனம் பண்றது, அப்புறம் பெருமாளை தரிசனம் பண்றது, மற்ற தெய்வங்கள் எல்லாம் தரிசனம் பண்றதுன்னு வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா அதுதான் ஒருத்தருக்கு அனுமதியோட பகவானை சுலபமா போய் அடையறதுக்கு உண்டான வழி. அதுதான். அதுபோல அங்க இருக்கிறவர்களை ஆச்சாரிய சம்பந்தமா இருந்து நாயகனாய் நின்று நந்தகோபனுடைய கோவில் காப்பானே, நந்தகோபனுடைய அரண்மனையை கோவிலா சொல்றான். அந்த கோவில் காப்பவர்களே கொடி தோன்றும் தோரணவாரி காப்பாரே. தோரணவாரி எப்படி இருக்கும் இதெல்லாம் சொல்றா. இதுக்கு என்ன அப்படின்னா தோரணவாரிலாம் நித்திய வாழைமரம் மாவலை கட்டி விதவிதமான புஷ்பங்களால அலங்காரம் பண்ணியிருக்குமா. கிருஷ்ணன் பிறந்தன்னிலிருந்து ஒருவனுக்கு தெய்வ சாநித்தியம் இருந்துருது அப்படின்னா அவன்கிட்ட எப்பவுமே ஐஸ்வர்யம் இருக்கும். ஐஸ்வர்யம்னா பணங்காசுக்கும் குறைவு இருக்காது, மன நிம்மதிக்கு குறைவு இருக்காது. அப்ப மன நிம்மதியோ பணங்காசோ தட்டுப்பாடு இருந்ததுன்னா அதுக்கு காரணம் நாம என்னன்னு தீர்மானம் பண்ணணும் அப்படின்னா தெய்வத்தினுடைய கிருபை கம்மியா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தெய்வத்தினுடைய அருள் கம்மியா இருக்கு, அதுக்காக முயற்சி பண்ணணும்னு அர்த்தம். அது மாதிரி கிருஷ்ணன் பிறந்தன்னிலிருந்து ஆயர்பாடி முழுக்கம் நந்தகோபனுடைய வீடு முதற்கொண்டு அத்தனை நந்தகோபமும் ரொம்ப செழிப்பா இருக்கான். அந்த மாடெல்லாம் அதுவா நல்லா பால் கறக்கிறது, ஆரோக்கியமா இருக்கு, யாருக்கும் எந்த விதமான கவலையும் கிடையாது, கஷ்டமே அவர்கள் அனுபவிச்சதே இல்லை. கிருஷ்ணன் பிறந்தனிலிருந்து மகாலட்சுமி அந்த இடத்துல வலுவிக்க வந்து யார் என்னுடைய நாமாக்களை சொல்றாலும் அந்த இடத்துல மகாலட்சுமி இருப்பான்னு சுவாமி சொல்றார். அது மாதிரி நந்தகோபனுடைய கோவில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே, மணிக்கதவும் தாழ்த்திரவாள். ஏ துவாரபாலகர்களே, நீங்க இந்த மணியெல்லாம் நிறைய வச்சு கதவு இருக்கு பாருங்க, அந்த கதவை கொஞ்சம் திறந்து கொடுக்கணும். ஏன் தெரியுமா? ஆயர் சிறுமியரோ உமக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன். அந்த பகவான் இருக்கானே மாயன், அவன் அத்தனை பேரையும் இது மாதிரி சோதிச்சு பார்ப்பான். ஆனா நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா தூயோமாய் வந்தோம் துரிலென பாடுவோம். நாங்கெல்லாம் சுத்தமா வந்திருக்கோம். நாங்க உள்ள கோவில் போறதுக்கு உண்டான ஒரு அருகதை இருக்கா இல்லையான்னு நீங்க யோசனை பண்ணி திறக்காம இருக்கேலோ என்னமோ. நாங்க ரொம்ப மனதும் உடலும் சுத்தமா இருப்போம். அதை தவிர்த்து பகவானுடைய திருநாமங்கள்ல சொல்லிட்டே இருப்போம். எதுக்கு தெரியுமா? சுவாமிக்கு சுப்பிரபாதம் பண்றதுக்காக அப்படிங்கிறார். கௌசல்யா சுப்ரஜாராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்த்தூலா கர்த்தவ்யம் தெய்வமான்னிகம். ஏ பிரம்மா, ஏ பிரம்மன்னு நீ என்ன பண்ற தெரியுமா? கௌசல்யா சுப்ரஜாராமா. பகவான் தூங்கும் பொழுது ரொம்ப அழகா இருப்பார். தூங்கும் பொழுது யாராவது அழகா இருப்பான்னு சொல்ல முடியுமா? ஒருத்தர் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு, சார் நான் தூக்க கலக்கமா இருக்கேன்னா, சார் தூங்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு, மூஞ்ச ரெண்டு வாங்குங்கிறான். ஆனா தூங்கிட்டு இருக்கும் பொழுது கூட பகவான் அப்படியே ஒரு தேஜஸா இருப்பார், விகாரமா இருப்பான். சில பேர் தூங்குறவனை பார்த்தோன்னா அவனுக்கு தூக்கம் போயிடும். பக்கத்துல தூங்குறவனை பார்த்து இந்த ட்ரெயின்ல எல்லாம் பார்த்தா தெரியும், நல்லா பேசிட்டே இருந்திருப்பான். ஒரு நடுராத்திரி அவன் எழுந்துட்டு பார்த்தானா இவன் விகாரமா படுத்துக்கிறது பார்த்து இவனுக்கு பயம் வந்துடும், எங்கன்னா நம்ம மேல விழுந்துட போறான்னு இவன் அதுல இருந்து தூங்கவே மாட்டான். அப்படி இருக்க மாட்டாரா பகவான்? கௌசல்யா சுப்ரஜாராமா. இந்த தூங்குற அழகு
யாருக்கு இந்த சேவை கிடைச்சிருக்கும், அந்த ஏகாந்த சேவை யாருக்கு கிடைச்சிருக்கும்னு ஒரு கவிஞர் ரொம்ப ஆலோசனை பண்ணார். சரி, தசரதனுக்கு கிடைச்சிருக்குமா? விஸ்வாமித்திரர் யோசனை பண்றார், தசரதனுக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்னா அவன் எப்ப பார்த்தாலும் ராஜ்யம் அது இதுன்னு எப்பயும் பிஸி ஷெட்யூலா இருக்கான், அவனுக்கு கிடைக்காது. அப்ப வேற யாராவது உள்ள அனுமதிப்பாளா அப்படின்னா ராமனை யாராவது பார்த்தானா திருப்தி பட்டுருன்னு கௌசல்யா அனுமதிக்கவே மாட்டாளாம். இப்ப நித்தியம் யாரா அதை பாப்பா அப்படின்னா கௌசல்யா சுப்ரஜா, கௌசல்யாவுக்கு தான் நித்தியம் கிடைச்சுதான். கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்த்தூலா கர்த்தவ்யம் தெய்வமான்னிகம். உன்னுடைய கடமை எல்லாம் பண்ணணுமே, கால பொழுது வந்துருது, நீ எழுந்துக்கோன்னு சொல்றா. இதுல நீயே கடமை தவற விட்டானா பின்னாடி பேப்பர்ல போட்டுருவா. மகாவிஷ்ணு பூலோகத்துக்கு ராமாவதாரம் பண்ணும் பொழுது கடமையை தவற விட்டு சூரியோதயத்துக்கு அப்புறம் தூங்கிட்டு இருக்காங்க, எல்லா பேப்பர்லயும் துஷ்பிரச்சாரம் பண்ணிடுவா. நீ சொல்லவிடாம உன்னுடைய கடமை எல்லாம் இருக்கே, அண்ட சராசரம் முழுக்க உன்னை நம்பிட்டு இருக்கே, நீ எழுந்துக்க வேண்டாமா? உத்திட்ட நரசார்த்தூலா, இந்த அத்தனை மனிதர்களுக்கும் தலைவனே, உத்திஷ்ட நரசார்த்தூலா கர்த்தவ்யம் தெய்வமான்னிகம். அது மாதிரி நாங்க உள்ள போய் சுப்பிரபாதம் சொல்லணும். அத்தனை சிறுமிகளோட கூட நாங்கெல்லாம் வந்திருக்கோம். நீ வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ கொஞ்சம் இதுக்காக முயற்சி பண்ணி கதவை திறக்கணும். அப்படி கதவை திறந்தோம்னா உங்களுடைய அனுமதி இருந்ததுன்னா, ஒருத்தனுக்கு ஆச்சாரியனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருந்ததுன்னா தெய்வம் ஆட்டோமேட்டிக்கா பண்ணிடும். ஏன் எது போல அப்படின்னு சொன்னோம்னா, ஒருத்தனுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அந்த கஷ்டத்திலேருந்து விடுபடணும் அப்படின்னா வேதத்தினுடைய ஒரு ஒரு மேற்கோள் காமிச்சு ஆச்சாரியன் சொல்லுவார், தான் அடைந்த வழியை ஈஸியா காமிச்சு கொடுப்பார். அதுக்கு போகும் பொழுதே அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பக்தனுடைய ஆசீர்வாதம் கிடைச்சது அப்படின்னு சொன்னோம்னா பகவான் தன்னுடைய பக்தனே ஒத்துட்டாங்க. கௌந்தேய பிரதிதானியா நமே பக்த பிரணஷ்யதி. ஏ அர்ஜுனா, கிருஷ்ணாவதாரம் பொழுது யுத்தத்தும் போது சொல்றாரு, ஏ அர்ஜுனா நீ பிரதிஜை பண்ணு, கௌந்தேய பிரதிதானியா நமே பக்த நீ பிரதிஜை பண்ணுடாங்கிற. ஏன் பகவானே அந்த சத்தியத்தை பண்ணக்கூடாதா அப்படின்னா தான் பண்ணா கூட மீறிடுவாராம், பக்தன் பண்ணா மீற மாட்டாராம். அதனால குந்தி புத்ரா நீ ஒரு பிரதிஜை பண்ணு, கௌந்தேய பிரதிதானியா நமே பக்த பிரணஷ்யதி. நீ பிரதிஜை பண்ணிட்டன்னா நான் அதை மீறவே மாட்டேன்டாகிற, நான் அதை மீற மாட்டேன். அதற்காக தான் பக்தர்களுடைய ஆசீர்வாதம். அதனால ஒரு பெரிய விரதம் இருந்தா திருப்பதிக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வரோம், வீட்டில் மாவிளக்கு போடுறோம், நல்ல பக்தர்களை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் நாம சாப்பிட்றோமே. இப்போ ஏகாதசி விரதம் இருக்கும், பகவானையே நினைச்சிட்டு இருந்து திருவாராதன ஆனோட முதல்ல பாகவதாளுக்கு அன்னம் போட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றோமே. இதெல்லாம் இந்த பழக்கெல்லாம் யாருக்கிட்டேருந்து வரும் அப்படின்னா நல்ல ஆச்சாரியனை அடையும் பொழுதுதான் அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையே பிரகாசமா இருக்குமா. அதை சொல்றா, நீங்கெல்லாம் ஆச்சாரிய சம்பந்தமா இருக்கக்கூடிய நீங்க திறக்கணும். பகவானை எப்பவுமே நீங்க தரிசனம் பண்ணிட்டு இருக்கீங்களே, அதே தரிசனம் எங்களுக்கு கொடுக்கணும். உள்ள போய் சுப்பிரபாதம் சொல்லக்கூடிய ஒரு அனுமதி தரணும் அப்படின்னு ஆண்டாள் ஆட்சியா அந்த துவாரபாலகரை பிரார்த்தனை பண்ணக்கூடிய அற்புதமான பாசுரம் இன்றைய தினம். அத்தனை பேருக்கும் ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கணும், பகவானுடைய கிருபை இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி இன்றைய பாசுரம் சொல்றா. இன்னிலிருந்து உள்ள போய் பகவான்கிட்ட வரம் கேட்டு அதுக்கப்புறம் அத்தனை பேருக்கும் வாங்கி கொடுக்கக்கூடிய தருணம் தான் இன்னிலிருந்து 16வது பாசுரத்திலிருந்து அத்தனை பேருக்கும் பகவானுடைய பரிபூர்ணமான கிருபை கிடைச்சி சௌக்கியமா இருக்கணும்னு ஸ்ரீ ஸ்ரீனிவாச பகவானை நாங்களும் பார்க்கிறோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.